கூட்டணி ஆட்சி. ஆமா, இது என்டிஏ கூட்டணி. அந்த கூட்டணியில் ஒரு ஆட்சி நடைபெறுகின்றது. அதனால அது கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிக்கலாம். யாரும் கேட்க முடியாது. நாங்க கூட்டணி ஆட்சின்னு தானே சொன்னோம். கூட்டணி மந்திரி சபைன்னு சொன்னோமா? ஆனா மறுபடியும் சொல்றேன், இவங்க இன்னொருத்தரை சேர்த்து வைக்கல அப்படின்னு சொன்னா இவங்க சேர்ந்தது பிரயோஜனம் இல்லாமல் போயிரும். நம்ம கம்யூனிஸ்ட் தோழர் என்ன பேட்டி கொடுத்துக்கிறாரு, இது பாஜக நடத்துகிற மாநாடு, இது முருகன் மாநாடே கிடையாது, பக்தர்கள் யாரும் அங்கு போகக்கூடாது, இது மதச்சார்பற்ற மதுரை, மதச்சார்பற்ற கட்சி, மதச்சார்பற்ற மதுரை அப்படின்னு சொல்லிடுறாரு. மதச்சார்பற்ற அரசுன்னு சொல்லிக்கிட்டு முருகன் மாநாடு நடத்தினாங்களா? அப்ப இவர் சும்மா தானே இருந்தாரு, எங்க போயிருந்தாரு? மதச்சார்பற்ற அரசு மத விழாக்களை நடத்தலாமா அப்படின்னு நம்ம தோழருக்கு கேள்வி வரலையே. அதை யாராவது கேள்வி கேட்டீங்களா? திருமா இருக்காருல்ல, எழுச்சி தமிழர், அவர் மதங்கள் மக்களுக்கானது, அரசுக்கல்ல அப்படின்னு சொல்லி இருக்காரு. எப்படிங்க மதச்சார்பற்ற அரசு, எப்படிங்க நீங்க இந்த மாதிரிலாம் விழா எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியதானே? ஏன் நோட்டு எண்ணிந்தாங்களா? இன்னும் அதை கேட்கறதுக்கு மனசு வரலையா? நாங்க இமயமலையில கூட போயிட்டு முருகனுக்கு மாநாடு நடத்துவாங்க. கடவுள் அப்படின்றவரை நீங்க இது மாதிரி இந்த ஊருக்கு, இந்த நாட்டுக்கு, இல்ல இந்த மாநிலத்துக்கு, இந்த மாவட்டத்துக்கு எல்லாம் சுருக்க முடியாது. கவர்மெண்ட்டுக்கு எங்க இருந்து வருது பணம்? நம்ம பணம், எல்லா மக்கள் பணம் தான். கவர்மெண்ட்டுக்குன்னு தனியா பணம் கிடையாது. நம்ம கிட்ட இருந்து வாங்கி நமக்கே திருப்பி செலவழிக்கிறாங்க. பரவாயில்ல, நான் பேசுறது அது ஒரு நிமிஷத்துல புரியுது. எங்க அண்ணாத்த பேசுறது 1 மணி நேரம் ஆனா கூட புரியாது. அதை என்ன பண்ண போறீங்க? இப்ப ராஜ்யசபா போகிற பிளானா இருக்கிறாரு. அங்க போய் மொத்த பிரச்சனையை என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க? அவர் பேசினாலே பிரச்சனை தான். எந்த பிரச்சனையும் பத்தி அவர் பேச வேண்டாம். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் தி டெய்லி பஞ்ச் ஹீரோ வரக்கூடிய நம்ம அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். நீங்கள் எப்பவுமே ஒரு டைலாக் சொல்லுவீங்க, நான் நிஜத்தை மட்டுமே சொல்வேன், நான் சொல்வது எல்லாம் நிஜமாகிவிடும் அப்படின்னு டைலாக் சொல்லுவீங்க. அது நிறைய டைம் நான் பார்த்துருக்கோம், நிறைய விஷயங்கள் அதே மாதிரி நடந்திருக்குது. இப்போ 2026 எலெக்ஷனில் சி விஜயபாஸ்கர் சொல்கிறாரு, நாங்கள் திமுக ஓட விரட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ 2026 யார் ஜெயிப்பான்ற மாதிரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை, இந்த நாடி ஜோசியம், சுவடி ஜோசியம், கைரேகை அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது அரசியல் ஜோசியம்னு ஒன்று ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு பார்க்குறேன். நல்ல வருமானம் வரும் அப்படின்னு. அதாவது இன்றைக்கு அதிமுக அப்படியே ஜோசியம் மாதிரியே சொல்லிடலாமா? அதிமுகவுடைய கிரக சஞ்சார நிலைகள் எல்லாம் நம்ம கிரகம் தான் அப்படின்றியா? கரெக்டு. அதே மாதிரி பாஜகவுடைய கிரக சஞ்சார நிலைகள், அது ரெண்டும் சேர்ந்ததுனால, அது ரெண்டும் சேர்ந்த சஞ்சார நிலைகள், இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அவங்க ஒரு பெரிய பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் பண்ணால் ஆட்சிக்கு வரலாம். இப்போ அவங்களுக்கு அந்த உட்குத்து சம்கார யோகம் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது. அது இந்த உச்சன் பார்க்கில் நீச்சம் அப்படின்ற மாதிரி அவங்களை இழுத்து விடக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கின்றது. ஸோ அந்த உட்குத்து சம்ஹார யோகம் போனோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் அவங்க ஒரு பரிகாரம் பண்ணணும். அடுத்தது பாதி நாற்காலி பரிகாரம்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அதுவும் பண்ணாதான் முழு நாற்காலி கிடைக்கும். அது இப்போ நம்ம சில பேருக்கு சொல்லுவோம் இல்லையா, அது தம்பதிகள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணணும் இந்த யாகம் அப்படின்னு. அந்த மாதிரி கட்சிகள் 2 பேரும், 2 தலைவர்களும் சேர்ந்து பண்ணணும். அப்போ தான் இந்த யாகம் எல்லாம் பலிக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணலை அப்படின்னா ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்டு ஒரு பரிகாரம் வழக்கமாக என்ன சொல்லுவாங்க, என்னங்க இது மாதிரி ஒரே கஷ்டப்படுத்துது, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் போயிட்டு 10 ஏழைகளுக்கு சாப்பாடு போடுங்க, இல்லைன்னா 7 பேருக்கு சிவப்பு கலரில் துணி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ இவர்கள் இணைந்து விட்டார்கள், வேற ஒருத்தரை இவங்க இணைத்து வைத்தார்கள் அப்படின்னு சொன்னால் இவங்க ஜெயிக்கலாம். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல முடியாதுப்பா. ஓகே சார். ஆனால் இப்போ அங்கேயே சில சலசலப்புகளே வர செய்யுது சார். எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, அதிமுகவினர் என்ன சொன்னாங்கன்னா, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், பாஜகவினர் கூட்டணியோடு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாங்க அப்படின்ற மாதிரி பதில் சொல்லிட்டு போயிரு சார். நேற்றுக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது, என்ன கேட்டால் அது பாஜக ஆட்சின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டர் பெஸ்ட்டு சார். இது என்ன சார் குறிப்பை சொல்ல வராரு அவர்? அது நீங்கள்லாம் அப்போ அரசியலை ஃபாலோ பண்ணீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. 96 தமாக அப்படின்ற ஒரு கட்சி உருவாகியது. தமாக தமிழ் மாநில காங்கிரஸ். ஓகே. காங்கிரஸ்லேருந்து உடைச்சிட்டு வந்தாங்க மூப்பனார் அவர்கள் தலைமையில். அதில் ஜெயந்தி நட்ராஜனா, ஆமாம், மத்திய அமைச்சராக கூட இருந்தாங்க அவங்க.
அவங்கள வந்து ஒரு தொலைக்காட்சியில் வீரபாண்டியன் அவர்கள் நினைக்கிறேன், அவர் வந்து பேட்டி எடுக்கிறாரு. நீங்கள் எந்த கட்சி அப்படின்னோடனே அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து தமாக. இல்லைங்க, ராஜ்யசபாவில் வந்து இன்னும் நீங்கள் காங்கிரஸ்னு இருக்கீங்களே. நாங்கள் தான் காங்கிரஸ். இல்லைங்க, நீங்கள் தமாகவா? தமிழ்நாட்டில் வந்தால் நாங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ், அங்கே போனால் நாங்கள் காங்கிரஸ், ரெண்டா ஒன்று தானுங்க. அவரு மண்டை குழம்பு போயிட்டாரு. இல்லைங்க, நீங்க தமாக, ஆமாங்க, தமிழ் மாநிலத்தில் இது காங்கிரஸ், அங்க அது காங்கிரஸ். அந்த மாதிரி இது கூட்டணி ஆட்சி. ஆமா, இது என்டிஏ கூட்டணி. அந்த கூட்டணியில் ஒரு ஆட்சி நடைபெறுகின்றது, அதனால அது கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிக்கலாம். யாரும் கேட்க முடியாது. நாங்க கூட்டணி ஆட்சின்னு தானே சொன்னோம். கூட்டணி மந்திரி சபைன்னு சொன்னோமா? சொல்லல. கூட்டணி மந்திரி சபைனா அப்ப கூட்டணி கட்சிகளும் மந்திரி சபையில் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இது அப்படி கிடையாது. கூட்டணியாக நாங்கள் ஆட்சி செய்கிறோம், மந்திரி சபையில் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இப்படி எடுத்துட்டு போங்களேன். அண்ணாமலை அவர் கொள்கையை சொல்லிக்கிறாரு, அவ்வளவுதான். ஆனா மறுபடியும் சொல்றேன், இவங்க இன்னொருத்தரை சேர்த்து வைக்கல அப்படின்னு சொன்னா இவங்க சேர்ந்தது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அந்த பரிகாரத்தை கட்டாயமாக செய்தே ஆக வேண்டும். எனக்கு என்னவோ இவங்க கொஞ்சம் சும்மா இருந்தாலே அவங்க சேர்ந்துருவாங்க மாதிரி தான் தோணுது. ஓகே சார். சார், பட் ஆனால் அப்போ வந்து இப்போ பாஜகவினர் வந்து மந்திரி சபையில் இடம் பெற மாட்டாங்களா 2026 ஜெயிச்சா? அதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. அதுக்காக சார் இவ்வளோ பாடுபடுறாங்க அப்புறம் பாஜகவினர்? வேற எதுக்கு பாடுபடுறீங்க? அவங்களை கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? திமுகவை அகற்ற வேண்டும், அதுதாங்க எங்கள் ஒரே குறிக்கோள் அப்படின்வாங்க. அதை தவிர வேற குறிக்கோளே கிடையாது. அதுக்காக நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்வதற்கும் தயார். சேர்த்து வைக்கிறதுக்கு பதிலாக அவங்கள இங்கே கொண்டாந்து சேர்த்துக்கிறதுக்கும் நாங்கள் தயார். மற்றவங்கள்லாம் இங்கே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு கொடுக்குற இடமே பறிபோயிடுமே அப்படின்னால பரவாயில்லை, நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்ற தியாகத்துக்கு கூட அவங்க தயாராக இருப்பாங்க போல இருக்கு. பாருங்க, எவ்வளோ பெரிய தியாக உள்ளத்தோடு இருக்காங்க தமிழக பாஜகவில். நம்மளாம் அவங்கள ட்ரோல் பண்ணின்னுக்கிறோம். தியாகத்தை புரிஞ்சுக்கங்க தம்பி. உங்களால் வந்து அதை பாராட்ட முடியாட்டாலும் அது கிண்டல் பண்ணாமையாவது இருங்க. எப்பேற்பட்ட தியாகத்தை செஞ்சுருக்காங்க தமிழக மக்களுக்காக. நீங்கள் என்னடானா? ஆனால் பாஜகவினர் வந்து சரி ஓகே, ஓட்டு சரியாக கிடைக்க மாட்டேன்றதுக்காக இந்த முருகன் மாநாடுன்னு ஒரு நடத்தி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி நடத்துகிறாங்களே சார். ஏன்னா சங்கிகள் மாநாடுன்ற பேரும் வைக்கப்படுது திமுகவினர்லேருந்து. முருகன் மாநாடு இப்போ தான் நடத்துகிறாங்களா தமிழகத்தில்? வேல் யாத்திரை அப்போ நடத்துனாங்க சார். இப்போ முருகன் மாநாடு நடத்துகிறாங்க. அப்படியா? ஜூன் 22. முத்தமிழ் முருகன் ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்க. கூகுளில் போய் ட்ரை பண்ணி பாருங்க, அது தெரியும் யார் நடத்தினா. தமிழக அரசு பழனியில் ஒரு முருகன் மாநாடு நடத்தினாங்க சார். என்னங்க அப்போ அது என்னங்க பேரு? அரசு தரப்புல அவங்க நடத்துறாங்க. இப்போ நம்ம கம்யூனிஸ்ட் டோலர் என்ன பேட்டி கொடுத்துக்கிறாரு, இது பாஜக நடத்துகிற மாநாடு, இது முருகன் மாநாடே கிடையாது, பக்தர்கள் யாரும் அங்கு போகக்கூடாது, இது வந்து மதச்சார்பற்ற மதுரை அவர் சொல்றாரு. மதுரைனாலே நமக்கு ஞாபகம் வருது மீனாட்சி தான், சொக்கநாதர் தான். அப்புறம் மதச்சார்பற்ற மதுரைனா என்ன அர்த்தம்? இவர் மதுரைக்கு போனதே கிடையாதா? மதுரை எப்படி இருக்கும்னு அவருக்கு தெரியாதா? எல்லாத்துலேயும் மதச்சார்பற்ற, இது மாதிரி வந்து மதச்சார்பற்ற கட்சி, மதச்சார்பற்ற மதுரை அப்படின்னு சொல்லிடுறாரு. மதச்சார்பற்ற அரசுன்னு சொல்லிக்கின்னு முருகன் மாநாடு நடத்தினாங்களா? அப்போ இவர் சும்மா தானே இருந்தார், எங்கே போயிருந்தாரு? ஆனால் சார் தமிழக அரசு வந்து முருகன் மாநாடு மட்டும் நடத்த கிடையாது, கிறிஸ்துவர் விழாவும் நடக்கப்பட்டது, இஸ்லாமியர்களுக்கு சம்பந்தம் அங்கேயும் நடத்த எல்லாமே நடத்தினாங்கல்ல. மதச்சார்பற்ற அரசு மத விழாக்களை நடத்தலாமா அப்படின்னு நம்ம டோலருக்கு கேள்வி வரலையே. அதை யாராவது கேள்வி கேட்டீங்களா? மதச்சார்பற்ற அரசியல் சட்டம், மதச்சார்பற்ற நாடு, மதச்சார்பற்ற அரசு, இப்படி தானே சொல்லி நிற்கிறீங்க. அப்போ மதச்சார்பற்ற அரசுக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் இல்லை, நம்ம அண்ணன் திருமா இருக்காருல்ல, எழுச்சி தமிழர், அவர் வந்து இப்போ வர வழியில் போஸ்டர் போய் பாருங்க, மதங்கள் மக்களுக்கானது அரசுக்கல்ல அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை எப்படி பார்க்க போறீங்க நீங்கள்? டோலருக்கு யாராவது இந்த போஸ்டரை கொண்டு போய் காமிங்க, இந்த மாதிரி சொல்லிக்கிறாரு. அப்புறம் அரசு வந்து எப்படி மத சார்புள்ள விழாக்களை நடத்த முடியும்? இல்லை ஒருவேளை அது மதச்சார்பற்ற முருகன் அப்படின்னு நினச்சிட்டாரா? ஏன்னா மதச்சார்பற்ற மதுரைன்னு சொல்லிக்கிறாருல நம்ம டோலரு, அந்த மாதிரி மதச்சார்பற்ற முருகனுக்கு விழா எடுத்தாங்க அப்படின்னு முட்டு குத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓட்டு நோட்டு சீட்டுக்காக எதையும் செய்வாங்க டோலர்கள் அப்படிங்கிறது நமக்கு எப்போது தெரியும். அதனால இப்படியும் ஒரு முட்டு கொடுக்கலாம், கொடுக்க சொல்லுங்க, அப்படியா சொல்ல சொல்லுங்க. அது மதச்சார்பற்ற முருகன்னு சொல்லட்டும். அவரு சொல்லுவாரா? அப்போ நான் பதில் சொல்றேன். அரசாங்கம் நடத்தினா சும்மா இருப்பீங்க, அடுத்தவங்க நடத்தினா போவாதங்க அப்படிங்க. ஏன் அன்னைக்கு சொல்ல வேண்டியது தானே? எப்படிங்க மதச்சார்பற்ற அரசு, எப்படிங்க நீங்க இந்த மாதிரிலாம் விழா எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியது தானே? ஏன் நோட்டு எண்ணிந்தாங்களா? இன்னும் அதை கேட்கறதுக்கு மனசு வரலையா? அது வந்து தமிழக அரசு நடத்தும் போது கவர்மெண்ட் பணம் அப்படின்ற மாதிரி விஷயம் வருது சார். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே வேணுக்குன்னே காசெல்லாம் கலெக்ஷன் பண்ணி
நீங்களே வச்சுக்கிறீங்க, ஆனால் முருகன் மாநாடு நடத்திடுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார். இப்போ அவருக்கு பிரச்சனை என்ன? மாநாடு நடத்துறதா இல்லை கலெக்ஷனா? இல்லை கலெக்ஷனுக்கு கமிஷன் வரல அப்படின்றதா? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஒரு மாநாடு அப்படின்னா இது மாதிரி வந்து அடித்து வசூல் பண்ணுறாங்கோ, இல்லை உண்டியல் குலுக்கி வசூல் பண்ணுறாங்க. இல்லை உண்டியல்லாம் அது வேறையா இருக்கும், இவங்கள சொல்லக்கூடாது. கட்டாயமாக வசூல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, காவல்துறை இருக்குல்ல, ஆளுங்கட்சிக்கிட்ட போய் சொல்லுங்கள், அது பாருங்கள் முருகன் மாநாடுன்ற பேரில் வந்து இவங்கெல்லாம் வசூல் பண்ணுறதா எங்களுக்கு செய்தி வந்திருக்கு, நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். எடுக்கிறாங்களா பார்க்கலாம். உங்கள் கூட்டணி தானே, எடுக்க மாட்டாங்களா? அவ்வளோ கூட நம்பிக்கை இல்லையா? அதை விட்டுட்டு சும்மா இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி சொல்லி தான் அது ரொம்ப தப்பு. ஏன் சார் இப்போ இந்த டைமில் வந்து திடீர்னு முருகன் மாநாடுன்னு கண்டக்ட் பண்ணப்படணும்? ஏற்கனவே அந்த சிக்கந்தர் மலை அப்புறமேட்டி அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை இருக்கும்போது இது வந்து மத உணர்வு பிரச்சனைகள் வர பாசிபிள் இல்லையா? ஏங்க முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தும் போது மத உணர்வுகள் தூண்டப்படாது அப்படின்னா இவங்க மதுரையில் மாநாடு நடத்தினா மட்டும் இது நாங்கள் இது எனக்கு ஒன்றுமே புரியலங்க. இடம் வேற இல்லை சார், இது அதே இடம் இல்லை, அதே தமிழ்நாடு தானே, தமிழ்நாடு தானே நடக்குது. தமிழகம் எங்கும் குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான், தமிழ் கடவுள் ஒத்துக்கிறீங்கல்ல? அப்புறம் எங்கே நடத்தின என்ன? நாங்கள் இமயமலையில் கூட போயிட்டு முருகனுக்கு மாநாடு நடத்துவோங்க. கடவுள் அப்படின்றவரை நீங்கள் வந்து இது மாதிரி இந்த ஊருக்கு, இந்த நாட்டுக்கு, இல்லை இந்த மாநிலத்துக்கு, இந்த மாவட்டத்துக்கெல்லாம் சுருக்க முடியாது. அந்த ஒரு படத்தில் ரஜினி ஒரு டைலாக் சொல்வார், நாம் ஒன்றா எத்தனையோ கடவுள் சொல்லுவாங்க, கடவுள் ஒன்று தான், அவருக்கு எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்வார். பார்த்தேன். அப்போ அந்த மாதிரி கடவுள் எல்லாருக்கும் ஒன்று தான். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம முருகன்றோம், நீங்கள் வந்து பிள்ளையார்னு சொல்லுவீங்க, அவர் வந்து ஆஞ்சநேயர்னு சொல்லுவார், அவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரில் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ கடவுள் வந்து எல்லாருக்குமானவர். அதை வந்து நீங்கள் இப்படி பங்கு போட்டுக்காதீங்க, இங்கே தான் அங்கே தான் அப்படின்னு. எங்கே ஒன்றா நாங்கள் நடத்துவோம், எங்கள் இஷ்டம். நீங்கள் சொன்னீங்களே அது கவர்மெண்ட்டு பணம் அப்படின்னு. கவர்மெண்ட்டுக்கு எங்கேருந்து வருது பணம்? நம்ம பணம். யாரும் வந்து அச்சடிக்கிறது இல்லை. மத்திய அரசாங்கம் அச்சடிக்கிற நோட்டாக இருந்தாலும் தட்ஸ் அ ப்ராமிசரி நோட். ஐ ப்ராமிஸ் டு பே த பெரர் த சம் ஆஃப் ஸோ அப்படின்னு ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போட்டு கொடுக்குறாருங்க. சும்மா ஒன்றும் கிடையாது, அது ப்ரோ நோட்டு. புரியுதுங்களா? எல்லாம் மக்கள் பணம் தான், கவர்மெண்ட்டுக்குன்னு தனியாக பணம் கிடையாது. நம்ம கிட்டேருந்து வாங்கி நமக்கே திருப்பி செலவழிக்கிறாங்க. அதை எப்படி செலவழிக்கிறாங்க? இதுதான் கேள்வி. இப்படி கவர்மெண்ட்டு பணம், இவங்க பணம், அவங்க பணம்னா எல்லாம் நம்ம பணம் தான். மக்கள் வந்து இஷ்டப்பட்டு டொனேஷன் கொடுக்குறாங்க, நடத்துகிறாங்கன்னா இவருக்கு டோலருக்கு என்ன வந்தது? ஓகே, அடுத்த கமல் அவர்கள், அதாவது உங்களுடைய தீவிர ஃபேனாக இருக்கீங்க. தீவிர ஃபேன் அவர், என்னுடைய ஃபேன், மாற்றி சொல்லாது. ஓகே சார், இருக்கட்டும். அவர் வந்து இப்போ வந்து வாழ்த்துக்கள் விழா வச்சிருக்காரு சார். இது வாழ்த்துக்களா? வாழ் அந்த வாழ்த்துக்கள் சார், விஷ் பண்ணணும். வாழ்த்து. ஏன்னா அவர் ராஜ்யசபா எம்பி ஆக போறாரு, அதனால வந்து ரசிகர்கள்லாம் வாழ்த்துக்கள் சொல்லணும்ல, அதுக்காக சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த வால் அப்படின்ற விஷயம் வந்து கையில கொடுக்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு சார். ரெண்டு சுழிலாவா ஒரு சுழிலாவா? வாலா வாழா? வால்னா பின்னாடி இருக்கும், வாழ்னா முன்னாடி இருக்கும். நீங்க எதை சொல்றீங்க? வெற்ற வால் சார், அது வெற்ற வால். ஐயோ இல்லப்பா, மறுபடியும் குழப்பறீங்க. அந்த வாலை வெட்டுவாங்க, வால் பையன் இல்ல, அது வால். கத்தி. அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லிருங்க, பிரச்சனையே இல்ல. அதை வந்து கத்தி கொடுத்தாங்களா? ஆமா சார், எடுத்து முன்னாடி காட்டுங்க சார். நீங்க சைலண்டா இருந்தது அந்த வீடியோ. கத்தி கொடுத்தா காது கிழிஞ்சிருவாங்க. என்ன சார் நீங்க கமல் மாதிரி பேச ஆரம்பிச்சு? புரியறதுக்கே ஒரு நிமிஷம் ஆகுது இல்ல? பரவாயில்ல, நான் பேசுறதாவது ஒரு நிமிஷத்துல புரியுது. எங்க அண்ணாத்த பேசுறது 1 மணி நேரம் ஆனா கூட புரியாது. அதை என்ன பண்ண போறீங்க? ஒருவேளை சிம்பாலிக்கா சொல்றாங்களோ, எதுக்கும் கொஞ்சம் கத்தி கத்தி பேசுங்க. தத்தி தத்தி போகின்றார் ராஜ்யசபைக்கு, அவர் கத்தி கத்தி பேச வேண்டும் என்பதற்காக இதை நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு யாராவது கவிதை எழுதி கொடுத்தா கூட நல்லா இருக்கும். சொல்லுங்க. ஓகே சார். சார் இப்போ வந்து அவர் வந்து இப்போ ராஜ்யசபா போகிற பிளானாக இருக்கிறாரு. அங்கே போய் மொதல் பிரச்சனையை என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க? அவர் பேசினாலே பிரச்சனை தான், எந்த பிரச்சனையை பற்றி அவர் பேச வேண்டாம். ரெண்டாவது, இவர் வந்து மா சார்பாக போகின்றார். அதுவும் வந்து அந்த சிங்கிள் மேன் பார்ட்டி. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ டைம் ஒதுக்குவாங்க அப்படின்றது கஷ்டம். ஏன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் அது கொடுக்கலாம். அதாவது அது இப்போது அப்படின்றதுக்குள்ள 1 நிமிஷம் முடிஞ்சிடும். என்ன பேசுவார்னு தெரியல, எதை பேசினாலும் யாருக்கும் புரிய போகிறதில்ல. என்னங்க இது, இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க? நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஏன்னா ஒரு 1 மணி நேரம் பேசினா மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருமா? நீங்கள் வாங்க, இது மாதிரிலாம் பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி அவர் பேசின வீடியோலாம் எடுத்து போட்டு எனக்கு அர்த்தம் சொல்லுன்னு சொல்வேன். ஜாகிரதை. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் தான் சார் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும். யார் கிண்டல் பண்ணீங்களோ அவங்க தான் வந்து சொல்லணும் அர்த்தம். சோகா கேட்குறீங்க, என்ன பிரச்சனையை பற்றி பேசுவார் அப்படின்னு? எதை பற்றி ஒன்றா பேசலாம். அந்த தக்குனா என்ன, இப்போ தான் பார்த்தேன் ஒரு வீடியோ. அது என்னன்னா பாபநாசமா, ஆமாம், அதில் ஒரு பொண்ணு கேட்பாங்க தக்குப்பா அப்படின்னு. தக்குனா என்ன அப்படின்னு கேட்பாரு இவர். சல்லிப்பைய
பொம்பளை பின்னாடியே போயிட்டு பொறுக்கின்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. தக்கு தெரியுமாட்டி அப்படின்னு கேட்பாரு இவர். ஓ அப்போ தக்குனா இதான் அர்த்தமா? சில பேர்லாம் வேற ஏதோ அர்த்தம் சொல்லியிருந்தாங்க. அதாவது நீங்கள் வந்து அவருடைய படங்களையெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் திணிக்கவில்லை என்றால் நாங்களாகவே எதை ஒன்றா கற்றுப்போம் லாங்குவேஜை அப்படின்ற மாதிரி ஏதோ பேசியிருந்தாருங்க. அந்த கருத்தில் ஒரு உறுதியாக இருக்கார். அதாவது தமிழகத்தில் இருக்கவங்க இந்தி படிக்கலாம், இந்தி சினிமா பார்க்கலாம், தமிழகத்தில் இந்தி சினிமாக்கள் ஓடலாம் அப்படின்றத பல வருஷங்களுக்கு முன்னாடியே அவர் ஆதரிச்சிருக்கார். தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியாது. ஒரு படத்தில் ஒரு பாட்டு பாடுவார். எக்கு துஜே கேலியே ஏண்டி நீ பாத்தியே, ஞாபகம் இருக்கா? நான் தான் சகலகலா வல்லவன், அந்த பாட்டு. அப்ப என்ன அர்த்தம்? ஏண்டி நீ பாத்தியே அப்படின்னா பாஷை புரியறதுனால தான் அம்பிகா பார்த்துருக்காங்க. அப்ப பாஷை புரியுதுன்னா என்ன அர்த்தம்? அவங்க ஹிந்தி கத்துருக்காங்க. அந்த கிராமத்துல யாரும் இல்லை, அங்கே கிராமத்தில் இல்லை, பட்டணத்தில் போய் படிச்சிருக்காங்க. யாரும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணல, அதனால அவங்க ஹிந்தி கத்துருக்காங்க. அவங்களுக்கு ஹிந்தி தெரியும். இதை மாதிரியே நிறைய பேருக்கு ஹிந்தி தெரியும். அந்த கமல் அப்படி வராரு, அவருக்கும் ஹிந்தி தெரியும். அதனால தான் இவங்க இல்லாட்டா இவங்க அதை பார்த்தது இவருக்கு எப்படி தெரியும்? இவரு கிராமத்தில் இருக்கிறாரு, அந்த அம்மா பட்டணத்தில் படிக்கிறாங்க. இந்த படம் பார்த்தது இவரும் கிராமத்துலேருந்து அந்த மாட்டு வண்டி கட்டிக்கின்னு பட்டணத்துக்கு போயிட்டு அந்த ஹிந்தி படத்தை பார்த்துட்டு வந்திருக்காரு. அதனால தான் அம்பிகா அந்த படத்தை பார்த்தாங்க பட்டணத்துல இருந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதை அவர் பாட்டாவே பாடியிருக்காரு. ஸோ அன்னைக்கே இந்த அவர் கொள்கையில வந்து உறுதியாக தாங்க இருக்காரு. நீங்க தாங்க போட்டு குழப்பி நிற்கிறீங்க அவரை. சகலகலாவோட டைரக்டர் தெரியுமா சார் இது நீங்க சொன்னது? உலகத்துக்கே தெரியும் போது அவருக்கு தெரியாதாங்க இது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து ஒரு பிஹெச்டியே பண்ணலான்னு இருக்கேன் நான். அது என்னென்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு பாருங்க. அதெல்லாம் வந்து இந்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்றதே வந்து என்னுடைய கடமையாக கருதுகிறேன் விக்ரம். அடுத்ததான் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம தாவேகா விஜய் வந்து இளம் பெண்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இது கொடுக்குறாரு சார், பரிசு கொடுக்குறாரு. ஸோ அதை வந்து கொச்சைத்தனமாக பேசுகிற விதமாக வேல்முருகன் வந்து ஒரு இது போட்டிருக்காரு. போக்சோ ஆக்ட்டுமே அவர் மேலே போடப்பட்டிருக்கு. நீ சொன்ன மாதிரி நிறைய ப்ரெஷர் பண்ணி கடைசியாக போக்சோ ஆக்ட்டுமே போடப்பட்டிருக்கு. ஆனால் அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானமாக இருக்கிறாரு. ஏன் நீங்கள் வந்து அப்பா அம்மாவுக்கு நீ மதிப்பு கொடுக்காமல் நீங்கள் போய் ஒரு கூத்தாடிக்கு போய் நீங்கள் வந்து மதிப்பு கொடுக்குறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல எப்படி சார் பார்க்க முடியும்? அந்த குழந்தையே வந்து ஒரு ரிப்ளை கொடுக்குது அந்த இடத்துல, நான் வந்து எங்கள் அப்பாவை நான் பார்க்குறேன், நான் எங்கள் அண்ணனை நான் பார்க்குறேன் நான் அப்படின்ட்டு. ஸோ இதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் சார்? அவர் இல்லை, இவர் வேல்முருகன் அவர்கள் இந்த மாதிரி பேசுனது கொச்சைத்தனம்னு சொல்லிட்டீங்க. போக்சோவில் பிரிவில் கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க. போட்டால் மட்டும் போதுமா? போக்சோவில் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியும் இல்லையா? ஏதாவது நடந்ததா? அப்புறம் எதுக்கு வந்து நாங்கள் போக்சோவில் கேஸை போட்டோம் அப்படின்னு சொல்லி தெரியுங்கிறாங்க. சரி, இன்றைக்கி இதை சொல்கிறாரு. அது என்னது? இது வேர்ல்டு ஹக் டே அப்படின்னு ஒன்று இருக்குது. பீச்சில் போயிட்டு இதுக்குன்னே சில பேர் வருவாங்க, இன்றைக்கி ஹக் டே, வாங்க ஹக் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ அதெல்லாம் போயிட்டு இவர் ஏதாவது சொல்ல வேண்டியது தானே? அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் இவர் கண்டு தெரியாதா? இது கலாச்சாரம் பாரம்பரியம் அப்படின்னு பேசுனா எல்லாத்துக்கும் அது சொல்லணும். அப்போ அதை வந்து ஏன் கம்னு இருக்காரு? அப்போ தாவேகா மேலே, விஜய் அவர்கள் மேலே இவருக்கு இருக்க வெறுப்பு அப்படின்னு அர்த்தம். சரி, வெறுப்பு, கேஸை மட்டும் போட்டாங்க. அவங்களாவது ஏங்க கேஸை போட்டிங்களே, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு கேட்கணுமா வேணாமா? ரைட்டு, அதை நாங்கள் ஒரு இந்த பக்கம் ஒரு எதிர்ப்பு கொடுக்குறோம், நீங்கள் ஒரு எதிர்ப்பு கொடுக்குறீங்க, ரெண்டு பேரும் அப்படியே கேயாமையான்னு கத்திப்போம், அரசியல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்களா? உண்மையிலேயே வந்து அவர் அந்த மாதிரி பேசினது தப்பு, அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு தாவேகால நினச்சாங்கன்னா, அப்போ இவங்களாவது கோர்ட்டுக்கு போயிட்டு இதை பாருங்க போக்சோ நாங்கள் ஏதோ கேஸ் போட்டுக்கிறோம்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கலை, என்ன நடந்தது அப்படின்னும், அதுக்கப்புறம் வந்து தேசிய மகளிர் ஆணையம் இருக்குது, அதுக்கு வந்து புகார் கொடுக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா ஒன்று இவங்களுக்கு சட்டமும் தெரியல, அரசியலும் தெரியல அப்படின்னு ஆகும். அப்படி இல்லாட்டா இவங்களும் சும்மா சீன் போட்டுக்கிறாங்க அப்படின்னு ஆகும். எது சரி அப்படின்னு அவங்களே டிசைட் பண்ணிக்க வேண்டும். கடைசி ஒரு கொஸ்டின் சார், அதாவது முதல்ல உதயநிதி அவர்கள் பத்திரிகைகளை சந்திக்கும் போது, அதாவது மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொன்னார் சார். அமித்ஷா இங்கே வந்தார், அதில் மிகப்பெரிய மாநாடு நடத்தினார், அதில் திமுக மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சார். அந்த குற்றச்சாட்டுகளை பற்றி உதயநிதி அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது பதிலே சொல்லாமல் போயிட்டாரே சார். என்ன சார் அப்படி ஒரு பேச்சு? இப்போ ஒரு பேச்சே எல்லாம் போயிட்டாரு. அதனால் நானும் பதில் சொல்லாமல் இருந்து போயிடவா? வேணா சார். இல்லை, நீங்கள் புரிஞ்சு தான் கேட்குறீங்களா, புரியாமல் கேட்குறீங்களா? அவர் என்ன சொன்னார் முதல்ல அதை ரிப்பீட் பண்ணுங்கள். ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோன்னு சொன்னார். சரி, இப்போ யாரை பற்றி கேள்வி கேட்டீங்க? அமித்ஷா அவர்களை. அவுட் ஆஃப் சிலபஸில் மோடி ஈடி இதை பற்றி நீங்கள் கேள்வி கேளுங்க. நீங்கள் அமித்ஷான்னு நடுவில் வரீங்க. ஆப்ஷன் 2, அவரை 3வது ஆப்ஷன் கொடுக்க முடியுமாங்க? இது கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னு கூட பதில் சொல்லாமல் போயிருக்கலாம். ஏங்க அவரே உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு ஓய்வு எடுத்து கொண்டு இருந்தார், திரும்பி வந்திருக்கார். அது அமித்ஷா எதுக்கு வந்தார் என்ன அப்படின்றத அவர் பேப்பரில் பார்த்துருக்கணும்.
ஓய்வு எடுத்துக்கும் போது இதெல்லாம் பார்த்தாரான்னு தெரியல. அவர்கிட்ட போய் நீங்கள் அமித்ஷான்னு கேட்டிங்கன்னா சிலபஸ் இதுதான் ஏபி, அதை விட்டு நீங்கள் சியை பற்றி கேள்வி கேட்டிங்கன்னா நானே பதில் சொல்ல மாட்டேன். அப்புறம் தான் அவர் பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப ஓவர் விக்ரம் இதெல்லாம். ஓகே சார், அற்புதமான பதில் சொன்னீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய பாரதியில் ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.